Welcome. This is Radio Pras. வரவிருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஹாஸ்டல் தினங்கள் அத்தியாயம் 9. ராத்திரி 11 மணிக்கு மேல் அவர்களுக்கெல்லாம் போதை தீர்ந்துவிட்டது போலும். நடராஜனை வலுக்கட்டாயமாக புதிய கட்டிடத்துக்கு அழைத்து கொண்டு சென்றார்கள். இருட்டில் யார் யார் என்று கூட தெரியவில்லை. பார்த்திபன் குரல் கேட்டது. கஜராஜ் நிச்சயம் இருந்தான். அவன் குரல் தான் ஓங்கி கேட்டது. 4 பேரா 6 பேரா என்று சொல்ல முடியவில்லை. புதிய கட்டிடத்தின் முடிக்கப்படாத முதல் மாடிக்கு அழைத்து சென்று தார் ட்ரம் போல இருந்ததில் அழுக்கு தண்ணீரில் முக்கினார்கள். கொஞ்ச நேரம் தலையை தண்ணீருக்குள் கட்டாயமாக முக்கி பிடித்திருந்தால் மூச்சு திணறியது. இன்னும் கொஞ்ச நேரம் தொடர்ந்திருந்தால் செத்து போயிருப்பான். சடக்கென்ற ஒரு கணத்தில் அப்பா, அம்மா, மின்னு, மாதவி, அவர்கள் வீடு, கோவிந்தராவுடன் சென்ற டான்ஸ் என்று என்னென்னவோ காட்சிகள் தொடர்ந்தாற்போல் வர சாவுக்கு மிக அருகே தலையை வெளியெடுத்தார்கள். மூச்சு வாங்கி பெருசாக வாய்ப்புறாவையும் திறந்து கொண்டு சுவாசித்தான். திட்டக்கூட திராணி இல்லை. இப்போது பேருக்கு பேர் அவனை பாஸ்கெட் பால் மேட்ச் மாதிரி பந்தாடினார்கள். இவன் இன்னொருத்தனிடத்தில் தள்ள ஒவ்வொரு முறையும் அடித்து செவிட்டிலோ தாடையிலோ மார்பிலோ குத்திவிட்டு தான் அனுப்பினார்கள். இருட்டில் ரத்தம் வாய் பூரா புளித்ததை உணர்ந்தான். ப்ளீஸ் விட்டுருங்கடா என்று தான் கேட்க நினைத்தான். பேச வரவில்லை. ப்ரொஃபஸர்கிட்ட கோல் சொல்வியாடா நீ? இந்த வயதான என்று போனஸாக உதடுகளின் மேல் கஜராஜ் அடிக்க ஒரு பல் பாதியாக உடைந்து அதை துப்ப வேண்டியிருந்தது. அதற்கப்புறம் மயக்கம் போலத்தான் உணர்ந்தான். இனிமேல் அடித்தால் பாதகம் இல்லை என்று தோன்றியது. வலி ஒரு எல்லைக்கு மேல் சென்று சிரிப்பு கூட வந்தது. அவர்கள் அவனை மிதித்து விட்டு சரக் சரக் என்று காலணிகள் ஒலிக்க விலகுவது இங்கிலீஷ் சினிமாவில் பார்த்த மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே கிடந்தான். மயக்கம் தெளிந்தது. வலி அதிகப்படியானதாலோ குறைந்தாலோ என்று தெரியவில்லை. எழுந்திருக்க முடிந்தது. மெல்ல தேய்த்து கொண்டே மாடிப்படிகளின் திசையை நோக்கி நகர்ந்தான். கோவிந்தா கோவிந்தா என்று தன்னால் முடிந்தவரை கத்தி பார்த்தான். அவனுக்கே கேட்காமல் ஹீனமாக வெளிப்பட்டது சப்தம். காத்திருந்தான். எதிரே ஹாஸ்டலில் பல ஜன்னல்களில் விளக்கு தெரிந்தது. நடராஜனுக்கு அத்தனை வலியின் மத்தியிலும் சிந்தனை தெளிவாக இருந்தது. நடராஜன் தீர்மானித்து விட்டான். நிதானமாக யோசித்து திட்டமிட்டு கஜராஜ கொல்ல போகிறேன். இது சாமி மேலே ஆன. இவனை கொல்லுவது தான் என் நோக்கம். மேற்படி பல்ல அமெரிக்கா போவதல்ல, மின்னுவ கல்யாணம் செய்வதல்ல. அதெல்லாம் இந்த சபதத்தை நிறைவேற்றி விட்டு அதன் பின் பிழைத்திருந்தால்தான். இனி இதுதான் என் குறிக்கோள். யாரிடமும் சொல்ல வேண்டாம். உள்ளுக்குள், மனசின் ஆழமான உள்ளுக்குள் என் குறிக்கோள் மிக மிக தெளிவாகிவிட்டது. இனி நடராஜனை யாரும் அசைக்கப் போவதில்லை. படிப்பு, கிளாஸ் போவது எல்லாம் 2 பட்சம்தான். கஜராஜ் வர்றேன். கோவிந்தராவின் குரல் கேட்டது. ராசு ராசு அருகே வந்து, ஓ மை காட், எந்த முண்டா கொடுக்காட இந்த பணி செய்ததே, ஐயோ! அவன் முகத்தில் டார்ச் வெளிச்சம் பட அப்போதுதான் தன் சட்டையெல்லாம் ரத்தம் பெருகியிருப்பதை கவனித்தான். கஜராஜ், பப்பு இப்போ தான் வந்து சொன்னா, உன்னை எல்லாரும் புது கட்டிடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. பிக்சர் பார்த்துட்டு இப்போ தான்ப்பா வர்றேன். டென்ட்டுக்கு போயிருந்தேன். ராசு உயிர் இருக்கா? மூக்கருகில் வைத்து பார்க்க, புடி பப்பு. அவர்கள் அவனை உயர்த்தி மெல்ல படி இறங்கி அழைத்து செல்ல நடராஜன் முழுவதும் நினைவிழந்தான். விழித்தபோது விட்டத்தின் மேல் சுற்றி கொண்டிருந்த மின் விசிறியையும் அருகே ட்ரிப் பாட்டிலையும் பார்த்தான். பப்புவின் முகத்தை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்தது. நட்ஸு எப்படி இருக்க? கஜராஜ் தெரியும் என்று கையை லேசாக அழுத்தினான். அவனை இன்னும் நட்ஸு வேண்டாம், சொல்ல வேண்டாம், யாரிடமும் சொல்ல வேண்டாம். உயிருடன் இருப்பதே பெருசு. உள்ளே சென்குப்பா வந்து அவதி நாவ் என்றார். பப்பு எழுந்து, பெட்டர் சார். சென்குப்தாவுக்கு பின்னால் அந்த இனிய முகத்தை பார்த்தான். மாதவி கைகளில் மலர் கொத்து வைத்திருந்தாள். ஹவையூ என்றாள். பெட்டர் என்றதும் மலர் கொத்தை வைத்தாள். அவள் பின்னால் கோவிந்தராவ் நின்று கொண்டு, உங்கள் புன்னகையே போதும் சிகிச்சைக்கு என்றான். அவள் சிரித்தாள். ப்ரொஃபஸர் பைப்பை பற்ற வைக்காமல் கடித்து கொண்டு, எதற்காக சண்டை போடுற? ஐயோ, அவர்களாத்தான் என்னை இழுத்துக்கொண்டு, உங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்த்து வைக்க நான் இருக்கிறேன் இல்லையா? என்னிடம் சொல்லக்கூடாதா? எதற்கு வார்டனாக இருக்கேன்? கோவிந்தராவ், சார், இவன் மற்ற பேர் வம்புக்கு போகாதவன். அவர்கள் ரூமில் நடந்ததை பற்றி உங்களிடம் புகார் சொன்னதால் தான். கஜராஜ் சொன்னா, இவன் தான் வலுக்கட்டாயமாக ரூமுக்கு போய் அவனை சண்டைக்கு வான்னு கூப்பிட்டானா. 4 பேர் சாட்சிகள் வச்சுருக்கான். சார், இது அநியாயம் சார். இந்த பாரு, மாணவர்களுக்குள்ள சண்டையில் என்னால் ஒரு எல்லைக்கு மேலே குறுக்கிடவும் கூடாது. இது நீங்களே தீர்த்து வைக்க வேண்டிய விஷயம். கோவிந்தோ, நீ ஏன் இதை தீர்த்து வைக்கக்கூடாது? கஞ்சா அடிப்பதை பற்றி கண்டித்து நோட்டீஸ் ஒன்று ஒட்டி வச்சேன். போர்டில் பார்த்தியா? சார், இந்த விஷயத்தை போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் என்றான் பப்பு. என்னையும் ஒரு முறை இப்படி தான் அடித்து போட்டாங்க. எதுக்க?
தனியாக சொல்கிறேன் என்று மாதவியை பார்த்தான். அவள் பேசாமல் சதா புன்னகைத்து கொண்டு நடராஜனை பார்த்து கொண்டிருந்தாள். அவள் எதற்காக வந்திருக்கிறாள் என்று தெரியவில்லை. கோவிந்தராவ், ப்ரொஃபஸர் சென்குப்தா யாருக்கும் நடராஜனை பற்றி அதிகம் கவலை இருப்பதாக தெரியவில்லை. பார்க்க போனால் உள்ளூர அவர்கள் இப்படி போய் உதவி வாங்கினேயா என்று மனசுக்குள் புன்னகைத்துக் கொள்வது போலத்தான் இருந்தது. பப்பு ஒருத்தன் தான் நிஜமாக வருத்தப்படுகிறான் போல இருந்தான். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் தீர்மானித்தாகிவிட்டது. அதோ பார், நான் கஜராஜ் இங்கே வரவழைச்சிருக்கேன். நடராஜனை மன்னிப்பு கேட்க அதுக்கு அவன் சம்மதிச்சிருக்கான். வேண்டாம் என்றான் நடராஜன். சார், அவன் மேலே ஒரு காயம் இருக்கிறதா பாருங்கள். இருக்குது, கையில் பலத்தை வெட்டு. இவனும் அடிச்சிருக்கான் கஜராஜ். நாம் எங்கே அடித்தோம் என்று வியந்தான். கஜராஜ் வரும் முன்னே வாசனை வந்தது. பிரமாதமாக டிஷர்ட் போட்டுக்கொண்டு பெரிய டார்சான் போல உள்ளே நுழைந்து ப்ரொஃபஸரை மாதவியை பார்த்து சிரித்து வணங்கினான். கஜராஜ், திஸ் இஸ் டூ பேட். இன்னும் ஒரு முறை நிகழ்ந்தால் உன்னை ஹாஸ்டலில் விட்டு துரத்த வேண்டி வரும். அண்டர்ஸ்டாண்ட்? கஜராஜ் பயந்தது போல் முகத்தை வைத்துக்கொண்டு, சாரி சார். அப்பாலஜைஸ் டு நடராஜ். சாரி. சாரிடா, மன்னிச்சுக்கோ. நடராஜன் அவனை கண்கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார். எங்கே போகிற நீ? நானும் தான் எங்கே போகிறேன். நிறுத்தி நிதானமா. சாரின்னு சொன்னேன்ல. ஆல்ரைட், கமான், ஷேக் ஹேண்ட்ஸ். கஜராஜ் சாஸ்திரத்துக்கு வலது கையில் பேண்டேஜ் கட்டியிருந்தான். நடராஜனால் இடது கை தான் கொடுக்க முடிந்தது. கொடுக்கும்போது நிச்சயம் என்று தான் மனத்தில் எண்ணினான். அவர்கள் எல்லோரும் புறப்பட்டு போனதும் பப்பு மட்டும்தான் இருந்தான். பார்த்துல அக்கிரமத்தை, இந்த சென்குப்தா தான் என்ன வீக் பர்சனாலிட்டி பார்த்தியா? எல்லாருக்கும் தெரியும். உன்னை இந்த பசங்க வலுக்கட்டாயமாக அழைச்சிட்டு போனது. சும்மா அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கான் பாரு. மூஞ்சி முன்னாலே பொண்டாட்டி 2 பேரும் சைட் அடிக்கிறானுங்க. வாயை மூடிட்டு நெக்ஸ்ட் டைம் இஃப் இட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறான். ப்ரொஃபஸர் போலவே பப்பு பேசி காட்டியது சிரிப்பு வந்தது. ப்ரொஃபஸர் ஏன் இவனுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு? பப்பு கிட்ட வந்து அவன் காதில், ப்ரொஃபஸரே கஞ்சா அடிக்கிறா சாமி. அவனுக்கு இவன் தான் சப்ளை. ஒன்றும் நல்லவர் இல்லைங்க. இடையில் கோவிந்தராவ் மூத்திரம் குடித்த மாதிரி அவளை பார்த்துட்டு அசடு வழிகிறான். ஒன்றும் நல்லாவா இருக்குது. டைரக்டர்கிட்ட சொல்லலாமா? டைரக்டரும் சென்குப்தா கட்சி தான் தெரியுமா? அது எப்படி? இந்த பாரு, பொண்டாட்டி அழகாக இருந்துட்டா ஒருத்தனுக்கு வர்ற அந்தஸ்து இருக்குது பாரு. நட்டு நாமெல்லாம் கொஞ்சம் நாகரிக நாய்ங்க, அவ்வளோதான். பப்புவிடம் தன் திட்டத்தை பற்றி சொல்லலாம் போலத்தான் இருந்தது. அத்தியாயம் 10. வேண்டாம், கஜராஜை கொல்ல தீர்மானித்து விட்டதை மற்ற பேரிடம் சொல்லாமல் தான் வைத்திருக்க வேண்டும். எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். வேண்டுமென்றால் கொஞ்சம் அவனுடன் நெருங்கி பழகலாம். இவ்வாறெல்லாம் நடராஜன் நினைத்தான். ஆஸ்பத்திரியில் 5 நாள் வைத்திருந்தார்கள். கோவிந்தராவ் முதன்முறையாக வந்து பார்த்ததுடன் சரி, பப்பு ஒருத்தன் தான் தினம் தவறாமல் வந்து பார்த்தான். பப்பு ஒரு மாதிரி இன்டலெக்சுவல் என்று தெரிந்தது. தமிழ் நிறைய படித்திருக்கிறான் போல. ஜானகிராமின் தவம், பரதேசி வந்தான் போன்ற கதைகளை வாசித்து காட்டினான். கொஞ்சம் அயர்ந்தான், கவிதை எழுதுவான் போல தோன்றியது. அவனிடத்தில் எல்லா விஷயங்களிலும் ஒரு வித அறிவு முதிர்ச்சி இருந்தது. எல்லாரையும் அவன் சரியாக கணித்து வைத்திருந்தான். அவன் மரியாதைக்கு உரியவர் ப்ரொஃபஸர் சென்குப்தா ஒருவர்தான் என்று தெரிந்தது. மற்றவருக்கெல்லாம் விஷய ஞானம் போதாது என்றான். ரஸ்ஸல், கஸ்டனேடா போன்றவர்கள் பற்றி பெரிதாக பேசினாலும் ஒரே ஒரு விஷயம் பப்புவின் பேரில் கொஞ்சம் உறுத்தியது. ஆஸ்பத்திரியில் தனியாக இருக்கும்போது பப்பு நடராஜனை அவ்வப்போது தடவி கொடுத்தது ஒரு மாதிரியாக இருந்தது. நடராஜனுக்கு இளவயதில் சுப்பா என்ற ஒரு கிரிக்கெட் பிளேயர் அவனை ரேழிக்கு அழைத்து சென்று 2 பக்கம் கதவை தாளிட்டு கொண்டு இருட்டில் புரியாத மாதிரி நடந்து கொண்டது ஞாபகம் வந்தது. அந்த விதத்தில் பப்புவின் பேரில் இயற்கையாக ஒரு வெறுப்பும் அருவறுப்பும் வந்தாலும் மற்ற விஷயங்களில் இவ்வளவு சூரனாக இருப்பதால் தன்பால் அவன் காட்டின உண்மையான பிரீதியாலும் அவனுடைய வினோதமான நடத்தையை தாங்கிக் கொள்ளலாம் போல் இருந்தது. மேலும் பப்பு நன்றாக மசாஜ் செய்து உடம்பு பிடித்து விட்டான். ஆஸ்பத்திரியிலிருந்து வந்து 2-3 நாள் காலேஜ் போகாமல் அறையிலேயே இருந்தான். ஒரு முறை கஜராஜ் வந்து விடுருகா என்று விசாரித்து பரவாயில்ல என்று சொன்னான். அவனை பார்த்து சிரிக்கக்கூட செய்தான். இவன் மேல் வெறுப்பு குறையாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டான். ஹாஸ்டல் ரீடிங் ரூமில் எக்ஸ்சேஞ்ச் ப்ரொஃபஸர் ஃபூனியே என்பவருடன் செஸ் ஆடினான். அவரை மற்ற பேர் எல்லாரும் ஃபூனே என்று தான் அழைத்தார்கள். வாட்டர்மெலன் போல வெயிலில் சிவந்த முகம், சற்றை குள்ளம், பென்சிலால் வரைந்தது போல உதடுகள், அதில் லேசான கள்ளத்தனமான சிரிப்பு, வலுவான புஜங்களில் பச்சை நரம்பு ஓடுவது தெரிந்தது. அவருடன் செஸ் ஆடுவது சுவாரஸ்யமாகவே இருந்தது. அவர் இங்கிலீஷ் தான் புரிவது கஷ்டமாக இருந்தது. செஸ் மூவெல்லாம் நோட்டு புத்தகத்தில் எழுதி கொண்டு அலசி விளையாடியும் நடராஜனிடம் ஒரு முறை தோற்றுவிட்டார். நல்ல பிளேயரான். காலேஜ் டோர்னமெண்ட்டில் சாம்பியன் அவர்தானா. நடராஜன் நிம்ஜோ இந்தியன் டிஃபென்ஸ் ஆடினதாக அவர் சொல்லித்தான் தெரியும். கம் டு மை ஹவுஸ், வீல் பிளே என்றால் ஒரு முறை பப்புவிடம் போயிருந்தான்.
வீட்டில் ஏகமாக பூனைக்குட்டியும் வாட்டர் கலரும் மெலிதான விளக்கும் ஒரு மாதிரி அடைத்தாற்போல் வாசனையாக இருந்தது. வீட்டை அலங்காரமாக வைத்திருந்தார். அலமாரியில் விதவிதமான பைப் வகைகளும் ராமேஸ்வரம் சோழியும் இருந்தது. ஒரு அழகான பெண்ணின் ஃபோட்டோவும் பக்கத்தில் ஒரு சிரிக்கும் குழந்தையின் படமும். மை வைஃப் என்றார். இஸ் இட்? வை டோன்ட் யூ பிரிங் ஹர் அலாங் சார்? அவர் தோளை ஒரு மாதிரி குலுக்கி கொண்டு, வி ஆர் டிவோர்ஸ்ட், மேரேஜ் இல்லை டாலர் வித் மதர். மறுபடி தோளை குலுக்கி கொண்டு சிரித்தார். பச்சையான கண்கள். மெஸ்ஸிலிருந்து சாப்பாடு ஒரு பெண் டிஃபன் பாக்ஸில் கொண்டு வந்து வைத்தாள். லைக் டு ஈட்? இல்லை என்று அவர்கள் வந்து விட்டார்கள். பப்பு வெளியே வந்ததும், பூனியா எப்படி என்று கேட்டான். பேரே வாழையில் நுழையில, ரொம்ப நல்லவன் பாவம். பொண்டாட்டியை விட்டுட்டு எப்படி இந்த தேசத்தில் வந்து தனியாக இருக்கானோ. தனியா? இவனா? சரிதான். கண்ணங்கரையில்னு ஒரு பொண்ணு டப்பா கொண்டு வந்து வச்சது பாரு. ஆமாம், அதை இத்தனை நேரத்துக்கு பந்தாடிக்கிட்டு இருப்பான். தூர் பீஜான் என்றான். டப்பாவி, என்னடா நாக்கில் நரம்பு இல்லாமல் பேசுகிற? வேணா போய் பார்க்கலாம், வரையா? கேம்பஸ் முழுக்க தெரியுமே. டகரட ஐயர் கூட சொல்லுமே, அந்த பொண்ணு போட்டிருக்கு பாரு சாரி. ஆமாம், ஃபாரின் ஃப்ரெஞ்சு. கொடுத்த காசுக்கு நல்லா சக்கையாக வேலை வாங்கிடுவான். வெளியில் வர்றப்போ அந்த பொண்ணு கிழிஞ்ச நேரம் வரும் பாரு. நான் பொண்ணு மூஞ்சி சைக்கிளையே. மூஞ்சி ஏண்டா பார்க்குற? உடம்ப பாரு. எப்பட்றா அத்தனை சிவப்பாக இருக்கிறவன் இந்த கரிமணியை? இந்த பாரு, பட்டினத்தார் சொன்னாப்புல, எத்தனை பேர் தொட்ட முலை நட்ட குழின்னு. இதுக்கெல்லாம் அழகாவது ஒன்றாவது நட்டு நான் எல்லாம் பார்த்தாச்சு. ஒன்றுமே இல்லைடா. உண்மையான ஸ்நேகிதம், துல்லியமான ஸ்நேகிதம், இன்டலெக்சுவலாக சமானமாக இருக்கிற 2 ஆண்களுக்கு தான் இருக்க முடியும். பப்பு அவன் தோளில் கை போட்டு உடன் நடந்தான். முதல் வருஷ மாணவர்களை வரவேற்கும் முறையில் ராகிங் எல்லாம் கோலாகலமாக நடந்தபோது கஜராஜை காணவில்லை. கிரிக்கெட் டீம் அண்ணாமலை போயிருந்தது. கோவிந்தராவும் இல்லை. இவர்கள் போய் அத்தனை மேட்சில் தோற்க வேண்டும் என்று விரும்பினான். எல்லாரும் திரும்பி வந்ததும் பிரேக்கிங் என்று வினோதமான பெயர் கொண்ட பார்ட்டி நடந்தது. அதற்கு காலையில் இருந்தே பப்பு தன் ரூமில் வந்து புல்புல் தாராவில் சாதகம் பண்ணி கொண்டிருந்தான். ஆர்கெஸ்ட்ராவா. அவர்கள் என்ன பாட்டு வாசிக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. பார்த்திபன் மவுத் ஆர்கன் ஒரு ஸ்ருதியிலும் தபலா ஒரு ஸ்ருதியிலும் இருக்க, புல்புல் தாரா பூனை போல ஒலிக்க, 3ஆம் வருஷ சர்தார்ஜி ஒருவன் கவாலி பாடியே தீருவேன் என்று காதை பொத்தி கொண்டு ஓ என்று இறைந்தான். நடராஜனுக்கு சிரிப்பாக வந்தாலும் அடக்கி கொண்டு பிரமாதம் என்றான். ப்ரொஃபஸர் சென்குப்தா தான் தலைமை தாங்கி ஜோக் அடித்து பேசினார். அவர் அருகில் நாகப்பழ நிறத்தில் சாரி கட்டி கொண்டு உட்கார்ந்திருந்த மாதவியை எல்லாரும் கண் கொட்டாமல் பார்த்து கொண்டிருந்தார்கள். இவன் மட்டும் ஒரு நாள் கிடச்சா என்று பக்கத்தில் இருந்த பையன் நடராஜிடம் சொன்னான். ஹாய், என் பேர் குமாரே. அந்த பக்கம் இருந்தவனிடம், வரியாமச்சி அர்ரா கடிச்சிட்டு அம்மாவை போய் பார்க்கலாமா? எதுக்குடா? எனக்கு நிறைய சந்தேகம்டா. என்னடா சந்தேகம்? சில இடங்களில் கை வச்சா எப்படி இருக்குன்னு சந்தேகம். அம்மாவால் தான் தீர்த்து வைக்க முடியும். ஒவ்வொரு வாக்கியத்துக்கு இடையிலும் ஓஹோ என்று சிரித்தார்கள். 16 mm ப்ரொஜெக்டரில் போட்டு உதறி சினிமா காட்டினார்கள். ஸ்காரமவுஷ் என்று. சினிமாவின் பீம் வெளிச்சத்தில் புகை சோம்பேறித்தனமாக சுழன்று கொண்டிருக்க தீவிரமாக கஞ்சா வாசனை வீசியது. நடராஜன் மெல்ல அவர்களை விட்டு விலகி நடந்தான். நிலா வெளிச்சம் ரொம்பவும் சோஷியலிஸ்டாக குடிசை விளிம்புகளுக்கெல்லாம் வெள்ளி தீற்றியிருந்தது. இருட்டிலும் வெளிச்சத்திலும் சென்குப்தாவும் மாதவியும் நடந்து செல்வது தெரிந்தது. ப்ரொஃபஸர் அவளிடத்தில் கையை காலை அசைத்து பரிகாசம் பேசுவது கேட்டது. பெரிதாக பேசுவது கேட்டது. விருட்டென்று அந்த கருப்பு பெண் ப்ரொஃபஸர் ஃபூர்னியைக்கு உயரமான டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு எடுத்துக்கொண்டு செல்வது தெரிந்தது. சென்குப்தாவும் மாதவியும் மரநிழலின் விளிம்பில் ஒரு கல் பாலத்தில் அமர்ந்து பேசி கொண்டிருக்க, அவர்கள் பேச்சில் குஜராஜ் என்று 2-3 முறை கேட்டபோது வயிற்றில் சின்னதாக கத்தி குத்துவது போல உணர்ந்தான். மெல்ல தன் அறைக்கு திரும்பி வந்தபோது அவனுடைய எண்ணங்கள் கலைக்கப்பட்ட தேன்கூடு போல அலைந்தன. பப்புவின் மெலிதான சிநேகிதத்தின் பொதிந்துள்ள ஒரு விதமான அனாச்சாரம், பிரெஞ்சு ப்ரொஃபஸரின் கோட்டி சிரிப்பு, கண்ணங்கரை என்ற அவர் படுக்கையில் பொருளும் காத்தாயோ மகவாயோ, கருணில புடவையில் சலவைக்கல் பொம்மை போல நிலாவில் மாதவி, இருளில் சென்குப்தாவின் பைப் நெருப்பு, அடித்தளத்தில் ஒத்தி போடப்பட்டுள்ள பழி கஜராஜ். அரைக்கதவின் இடுக்கில் தெரிந்த கடிதத்தில் கையெழுத்து குண்டு குண்டாக இதுவரை பார்த்திராததாக இருந்தது. கிழித்து பிரித்து முதலில் கடைசியில் கையெழுத்தை பார்த்தான். இப்படிக்கு ஆர் மீனாட்சி. மின்சாரம் தாக்கினது போல் ஆகிவிட்டது. என்ன மதிப்புக்குரிய நடராஜன் அவர்களுக்கு மின்னு தண்டம்
சமர்ப்பித்து எழுதி கொண்டது. நான் இப்போவும் லீவுக்கு எங்கள் மாமா வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி வரைக்கும் இருப்பேன். உங்கள் அம்மா என்னிடம் ஒரு அலாரம் கடிகாரம் கொடுத்து அனுப்பியிருக்கிறார்கள். இது பற்றி கடிதமும் எழுதியிருக்கலாம். அதை பெற்றுக்கொள்ள மேற்காணும் விலாசத்தில் வந்தால் பெற்றுக்கொள்ளலாம். இந்த கடிதம் கிடைத்த விவரத்தை தயவுசெய்து யாரிடம் சொல்ல வேண்டாம். இதை படித்து செய்தி அறிந்ததும் கிழித்து போடவும். இங்கு வரும்போது கூட உங்கள் அம்மாவிடமிருந்து கடிதம் வந்ததின் பேரில் கடிகாரத்தை வாங்கிக் கொள்ள வந்ததாக சொல்லவும். நான் ஊருக்கு கிளம்பி போவதற்குள் இங்கு வந்து பார்க்க முடிந்தால் சந்தோஷமாக இருக்கும். இப்படிக்கு ஆர் மீனாட்சி. கடிதத்தில் மருந்துக்கு கூட காதல் வார்த்தைகள் இல்லாவிட்டாலும் நடராஜனுக்கு கடிதம் முழுவதுமே கவிதையில் எழுதியிருந்தது போல இருந்தது. கிழித்து போடுவதாவது. நடராஜன் அந்த கடிதத்தை முதன்முறை வாசித்து விட்டு உடனே 2ஆம் முறையும் வாசித்தான். பாத்ரூம் போய்விட்டு பல் செய்து விட்டு கொசு வலைக்குள் தன்னை செருகிக் கொண்டு புத்ததாக வந்தது போல இதுவரை கடிதத்தை படித்தே இராதவன் போல 3ஆம் முறை படித்தான். விளக்கை அணைத்து தூங்கு போகும்னு ஏதோ ஒரு சந்தேகம் வந்து ஒரு முறை படித்துவிட்டு தூங்கி போய்விட்டான். நள்ளிரவில் ஒரு முறையும் அதிகாலையில் ஒரு முறையும் படித்துவிட்டு கிளாஸுக்கு போகும்போது அதை பைக்குள் வைத்துக்கொண்டு ஃபிசிக்ஸின் போதும் அப்ளைட் மெக்கானிக்ஸின் போதும் ஒரு தடவை படித்து விட்டுதல். ஒரு நாளில் அந்த கடிதம் கசங்கி நாயாய் போய்விட்டது. சாயங்காலமே திருவல்லிக்கேணியில் கொடுத்திருந்த விலாசத்துக்கு சென்று விசாரித்தேன். என் பேர் நடராஜன். நான் இங்கே ஹாஸ்டலில் இருக்கேன். இங்கே எங்கள் ஊர்லேருந்து மீனாட்சின்னு யாரோ வந்திருக்கிறாதோ. மின்னு, அந்த பையன் வந்துட்டான். உள்ளே திடுதிடுவென்று சப்தம் கேட்க மின்னு தெரிந்தால் நிச்சயம் ஓடி வந்திருக்கிறாள். மூச்சு இறைக்க வாங்க வாங்க உள்ள வாங்கோ என்றாள். மின்னு புதுசாக மூக்கு குத்தி மெல்லிய தங்க கம்பியின் நுனியில் கல் வைத்திருந்தால். கன்னத்தில் லேசாக 1-2 பருக்கள் தெரிந்தாலும் அட்டகாசமாக இருந்தது. பாவாடை தாவணியை இறுக்கிக் கொண்டு மாடிக்கு போலாம் வாங்கோ என்றாள். தொடரும்.